அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நேத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மருத்துவ துறையினருடைய மானிய கோரிக்கை அப்படிங்கிறது இருந்துச்சு. மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா, நெறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் குடுத்திருந்தாரு. சரியா? டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் ஃபார் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது இருந்துச்சு. கிட்டத்தட்ட 115 புதிய அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதுல தேவையானத மட்டும் நம்ம எடுத்து பார்க்க போறோம். அதுல முதல்ல என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, இரும்பு கண்மணி அப்படிங்கிற திட்டம். ஸோ மருத்துவத்துறை சார்பாக இரும்பு கண்மணி அப்படிங்கிற திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த இரும்பு கண்மணி அப்படிங்கிற திட்டம் யாருக்கான திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் குழந்தைங்க 6வது, 9வது மற்றும் 11வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ, மாணவியர்களுக்கு ஹீமோகுளோபின் டெஸ்ட் எடுப்பாங்க. ஹீமோகுளோபின் எஸ்டிமேஷன் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில ரத்த சோகை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. சின்ன வயசுலயே ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்றாங்க. அதுதான் இரும்பு கண்மணி அப்படிங்கிற திட்டம். ஸோ இரும்பு கண்மணி அப்படிங்கிற திட்டம்னா பள்ளி மாணவியர்களுக்கான திட்டம். கவர்மெண்ட் ஸ்கூலு, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் ரெண்டுமே இன்க்ளூட் ஆகும். 6th, 9th, 11th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹீமோகுளோபின் எஸ்டிமேஷனை பேஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாங்க. அதுதான் இரும்பு கண்மணி அப்படிங்கிற திட்டம். அது போக பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சரின் முதியோர் காப்பீட்டு திட்டம், அதாவது எல்டர்லி ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வர போறாங்க. இது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்துல ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு இல்லையா, அந்த திட்டத்துடைய விரிவாக்கம் அப்படின்னு சொல்லி போன வருஷம் கொண்டு வந்திருந்தாங்க. ஆயுஷ்மான் பாரத்ல 70 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு 5 லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துக்கு கீழே இருக்கு. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு திட்டம் தான் சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்டர்லி ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். இங்கேயே என்ன பண்றாங்க, 70 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு மருத்துவ காப்பீடு அப்படிங்கிறத வழங்க போறாங்க. அதற்கான புது திட்டம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்துக்கு கீழே 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்க அவங்களோட இன்கம் லிமிட் எப்படி வேணாலும் இருக்கலாம். அதிகமான சம்பாதிக்கக்கூடிய பணக்காரங்களாகவும் இருக்கலாம், ஏழையாகவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அவங்களோட இன்கம் பார்க்க மாட்டாங்க. 70 வயசுக்கு மேல இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத அரசாங்கம் கொடுக்குறாங்க. சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் ஆக்ட், பொது சுகாதார சட்டம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் அப்படிங்கிறது 1939 வந்திருக்கும். அந்த சட்டத்தை கேன்சல் பண்ணிட்டு அதற்கு பதிலாக புது சட்டத்தை நாங்க கொண்டு வர போறோம் அப்படிங்கறத அமைச்சர் சொல்லி இருக்காரு. அது போக பாத்தீங்கன்னா நிறைய அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. அதுல தேவையானதை மட்டும் தான் நம்ம பிக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நலம் 360 ஆனுவல் ஃப்ரீ ஹெல்த் செக்அப் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நலம் 360 அப்படிங்கிற ஒரு திட்டம். இந்த திட்டத்துக்கு கீழே நம்ம ஃபுல் பாடி செக்அப் பண்ணிக்கலாம். அதாவது 30 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொரு வருஷமும் 14 வகையான பேசிக் டெஸ்டோட இருக்கக்கூடிய அந்த ஃபுல் பாடி செக்அப் அப்படிங்கிறத அரசு மருத்துவமனைகள்ல போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா 30 வயசுக்கு மேல இருக்கணும். ஓகேவா? அது போக வேற என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 14 வகையான பேசிக் டெஸ்ட் அப்படிங்கறது நமக்கு பண்ணி தருவாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஒரு சில அறிவிப்புகள் அப்படிங்கிறது நேத்து மருத்துவத்துறையோட மானிய கோரிக்கையின் போது இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா அதெல்லாம் எக்ஸாம்ல வரக்கூடிய ஏரியா தான். நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.